வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இருந்ததுன்னா உங்கள் அப்பா அல்லது அம்மா 2 பேரில் யாராவது ஒருத்தருடைய பிறப்பு சான்றிதழை கொடுக்கணும். அதுக்கு பின்னாலேனா 2 பேருடைய பிறப்பு சான்றிதழும் கொடுக்கணும். ப்ராப்ளம் என்னன்னா, கடந்த காலத்துலலாம் அப்படி வச்சிருக்க மாட்டாங்க. ஒரு சின்ன அது என்ன ஜாதகம் எழுதுறது இருக்குல்ல, அதை தவிர வேற எதுவும் அவங்க வச்சிருக்கோம். ஏன்னா இப்பதான் ரா பர்த்னா என்ன சொல்றது, நீங்க வீட்டிலேயே வச்சு பிரசவம் பார்க்கணும். இப்போ தமிழ்நாடு கிட்டத்தட்ட ஒரு 95-98% வரை பல மாவட்டங்கள்ல, சில மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட 100% வரை ஹாஸ்பிட்டல் தான் நடக்குது. அப்போ கட்டாயம் பதிவு செய்யப்படும். வீடுகளில் இருப்பது பதிவு செய்யப்படுவது. நீங்க 2003 பீகார்ல நடந்தபோது 73% பிறப்புகள் ரா பர்த். அப்போ அவங்க சர்டிபிகேட் வாங்கியிருக்க மாட்டாங்க. ஒன்று. ரெண்டாவதையும் எல்லாத்தையும் ஆன்லைன்ல நீங்க பதிவேற்றணும்னா, ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன்ல இல்லை, அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபார்மை நீங்க கொடுத்துட்டு அதே போல இந்த டாக்குமெண்ட்டை நீங்க ஆன்லைன்ல பதிவேற்றம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். ஒன்று டேட்டா அது கிடைக்காது. நம்பர் 2 எல்லாத்துக்கும் அந்த சர்டிஃபிகேட் கிடைக்காது. அப்புறம் அதுக்கு பின்னால் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நாங்கள் ஜூலைலேருந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை வச்சுருக்கோம், அப்போ பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கடைசியாக என்ன சொன்னாங்கன்னா, இறுதி வாக்காளர் அதான் வேட்புமனு தாக்கல் செய்கிற வரை பண்ணலாம்னு சொன்னாங்க. எவ்வளோ பெரிய குளறுபடி! ஒரு மாதத்தில் நீங்கள் ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டை வாங்குறதுக்கு எவ்வளோ பெரிய சிரமம். 2வது ஆதார். அப்போது தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுச்சுன்னா, ஆதார் சிட்டிசன்ஷிப்புக்கான அடையாளம் கிடையாது. சிட்டிசன்ஷிப்புக்கு இந்திய அரசாங்கம் ஒரு சிங்கிள் டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட ஏதாவது கொடுக்குதா? உங்களுக்கு பாஸ்போர்ட்ல மட்டும்தான் இது இந்தியன் பாஸ்போர்ட்னு இருக்கும். இந்தியன் பாஸ்போர்ட்னா நீங்க இந்தியாவில் பிறந்தவர் என்பதற்கான அடையாளம். மற்றபடி எந்த டாக்குமெண்ட்டும் நீங்கள் உங்களுடைய குடியுரிமையை சொல்ற டாக்குமெண்ட் எதுவும் கிடையாது.